இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க சொல்றது உண்மைதான். நானும் வினோத்தும் லவ் பண்றோம். சத்தியமா சொல்றேன் அண்ணி. வினோத் உங்க தம்பின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிரம்மா குடும்பத்துல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். வினோத் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணான். அதுல இருந்து என்ன மீட் எடுத்தான். எங்க 2 பேரையும் நீங்க தான் அண்ணி சேர்த்து வைக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் எப்படியாவது சேர்த்து வைங்க அண்ணி. முதல்ல ஃப்ரெண்டா தான் பழகணும். அப்புறம் தான் வினோத் என்ன காதலிக்கிறதா சொன்னா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இன்னொருத்தருக்கு மனைவியாக போறவ. நீ இப்ப வந்து இவ்வளவு பெரிய இடிய தூக்கி தலையில போடுற. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு எத்தனையோ வாட்டி நான் ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல அண்ணி. இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறது நீ மட்டும் இல்ல, உன்னால இந்த குடும்பமே தலை குனிஞ்சு நிக்க போகுது. அண்ணி, உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு தான் நினைப்பேன். ஆனா அப்ப எனக்கு தைரியம் வரல அண்ணி. எப்படியோ இப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எப்படியாவது எங்களை சேர்த்து வச்சிருங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, உங்களால மட்டும் தான் முடியும் அண்ணி. பூஜா, நிறுத்து. நீ நினைக்கிறது எந்த காலத்திலுமே நடக்காது. ஊர் அறிய உனக்கும் கௌதமுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கௌதமோட அப்பா ஸ்டேட்டஸ்னு கூட பார்க்காம நம்ம கூட சம்மந்தம் வச்சிருக்காரு. உன்னை நம்பி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட மானம் மரியாதைன்னு எல்லாமே இருக்கு. சொந்த பந்தம் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னா அது நடந்துருமா? இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா இந்த வீட்டுல யாருமே தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. பூஜா, இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த காதல்ல நமக்கு வேண்டாம். நீ வினோத்தை மறந்துரு. கௌதம் கூட உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு ஏத்த பையன் அவன். இது மட்டும் நடந்தா நம்ம குடும்பமே சந்தோஷப்படும். இங்க பாரு பூஜா, இந்த கல்யாணத்துலதான் நம்ம குடும்பத்துடைய மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்கு. உன்னுடைய காதலுக்காக அதை நீ குழி தோண்டி புதைச்சிடாத. அப்புறம் இந்த விஷயத்துல உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா நிப்பேன்னு தப்பு கணக்குல நீ போட்டுறாத. உன் காதலை விட எனக்கு இந்த குடும்பமா உங்களோட மரியாதை மட்டும் தான் முக்கியம். என்ன ஏமா, இந்த செல்வி பேசினதை கேட்டு பூஜா மனசு மாறி இருப்பாங்கிற? அவ்வளவு சீக்கிரம்லாம் மனசு மாற வாய்ப்பே இல்லடி. ஏ கீர்த்தி, நான் எதுக்கும் அவகிட்டயே போய் பேசி பாக்குறேன்டி. இப்பதான் இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கு. ஆனா பூஜா வினோத்தை லவ் பண்றேன்னு சொல்லி பெரிய இடியை இறக்கிட்டாலே. பூஜா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இவ மனசை எப்படி மாத்துறது? பூஜாக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்காம போனா இந்த குடும்பத்துடைய மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போன மாதிரிதான். ரங்கநாதன் சார் மூஞ்சில நாம எப்படி முழிக்கிறது? அவருக்கு என்ன பதில் சொல்றது? இதுக்காக தான் வினோத் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா? இப்படி நான் ஏமாந்துட்டேனே. நான் எப்படியாவது பூஜாவுக்கு நம்ம குடும்ப நிலைமையை எடுத்து சொல்லி அவ முடிவை மாத்தணும். செல்வி, பூஜா கிட்ட பேசுனீங்களா? பூஜா என்ன சொன்னா? செல்வி, செல்வி, என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுல வேலு. செல்வி, ஏன் போய் சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். இனிமே இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. பூஜா வினோத்தை லவ் பண்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சோ? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? இவர் கோவப்பட்ட அவசரத்துல எதுவும் பண்ணிடக்கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுல வேலு. இந்த விஷயத்துல நம்ம அவசரமா முடிவெடுக்க முடியாது. நம்ம பூஜாவோட மனசை மாத்த. ஏங்க, பூஜாவோட மனசை அந்த வினோத்தால மாத்த முடியாதுங்க. வினோத் எவ்வளவுதான் பூஜாவை காதலிக்கிறதுக்கு வற்புறுத்தினாலும் நம்ம பூஜா அதுக்கு ஒத்துக்க மாட்டா. உங்களுக்கு தம்பியா வந்தவன் பூஜா கிட்ட தப்பா நடந்துகிட்ட விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனையா இருந்தானே நினைக்கிறீங்க?
நீங்க சொன்ன மாதிரி இதை யாருக்கும் தெரியாமையே பார்த்துக்கலாம். அதான் அவனை அடிச்சு விரட்டிட்டமே. இனி பூஜா இருக்கிற பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கடவுளே, இவர் பூஜா மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காரே, நான் என்ன பண்ணுவேன்? பூஜா எல்லாரோட நம்பிக்கையையும் செதைச்சிட்டு நிக்கிறாளே. நீங்க சொல்றது சரிதாங்க. உங்க தம்பின்ற பேர்ல வந்து அவன் பண்ண இந்த அசிங்கமான விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா சங்கடப்படுவாங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நல்ல மனசோட அவனை இந்த வீட்டுக்குள்ள விட்டீங்க. ஆனா அவன் புத்தியை காமிச்சிட்டான். அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? விட்டுருங்க. அவன் மேல மட்டும் தப்பு இல்ல. நம்ம பூஜாவும் வினோத்தை லவ் பண்றாங்கன்ற உண்மைய இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம். இப்போ இவர் இருக்கிற மனநிலையில பூஜா வினோத்தை லவ் பண்ற விஷயத்த சொன்னா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அதோட கோவத்துல எதுவும் விபரீதமா நடந்துரும். இப்போதைக்கு இவருக்கு தெரிய வேண்டாம். இந்த பிரச்சனைய பக்குவமா தான் சரி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா பேசி பூஜா மனச மாத்திரலாம். அது வரைக்கும் எக்காரணத்துக்காகவும் இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. செல்வி, என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே கவனிக்காம அங்கெங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் வேலு, நீங்க சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கல்யாணத்தை நல்லபடியா எப்படி நடத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா செல்வி, இந்த கல்யாணத்துல தான் நம்ம குடும்ப கௌரவமே இருக்கு. என்ன தடை வந்தாலும் இதை நடத்தியே ஆகணும். பூஜா, இங்க பாரு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த காதல்ல நமக்கு வேண்டாம். நீ வினோத்தை மறந்துடு. மா, அந்த செல்வி உள்ள போய் என்னெல்லாம் பேசி வச்சிருக்கான்னு தெரியலம்மா. எப்படியும் அந்த பூஜா மனசை மாத்துறத பத்தி தான் அந்த செல்வி பேசியிருப்பா. சும்மா குடும்பமானோ அது இதுன்னு ஏதாவது சொல்லி இந்த பூஜாவை கௌதம் கூட கல்யாணம் பண்ணி வைக்கதான் நினைப்பாமா. அதனால இதுதான் நம்ம செல்விக்கு எதிராக காய் நகர்த்த வேண்டிய சரியான சந்தர்ப்பம். ஆமா கீர்த்தி, இந்த பூஜா செல்வி சொல்றதையெல்லாம் கேட்டு குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு முடிவு எடுத்துடக்கூடாது. அப்படி எடுக்கவும் நாம விட்டுறக்கூடாது. இவன் அந்த கௌதம கல்யாணம் பண்ணிட்டான்னா அப்புறம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதுல்ல. ஆமாமா, அவ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வினோத் கூட கண்டிப்பா ஓடி போகணும். அப்பதான் அந்த செல்விய தலை மேல வச்சு ஆடிட்டு இருக்கிற இந்த குடும்பம் அவளை கால்ல போட்டு மிதிக்கும்.